அதுக்கப்புறம் இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது அவங்களோட லைஃப் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய பாவம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கன்னிராசி ஜென் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா, ஒரு பிசினஸ் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு லேடி கிளையண்ட்ட பார்க்க போறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். அன்னைக்கு காலையிலயும் பொண்டாட்டி கிட்ட சொல்லணும். அம்மா அந்த லேடி கிளையண்ட் இன்வெஸ்டர் அவங்க வராங்கம்மா. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கையெழுத்து போட்டு நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணாதாம்மா உனக்கு 4 பட்டு புடவை எடுத்து குடுக்க முடியும். ஒரு நெக்லஸ் வாங்கி குடுக்க முடியும். உன் பிள்ளைங்கள கான்வென்ட் அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியும். நீ அழகா ஷாப்பிங் போறதுக்கு நான் துட்டு குடுக்க முடியும். அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே மாரி அங்க போயிட்ட உடனே அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே காஃபி குடுத்தோம். நாங்க 2 பேரும் கை குடுத்தோம். கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, காஃபி குடிச்சோம். அதுக்கப்புறம் 2 சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் பாதி சாண்ட்விச், அவங்க பாதி சாண்ட்விச். இப்படி நாங்க என்னென்ன சாப்பிட்டோம், எத்தன முறை சிரிச்சோம், எல்லாத்தையும் ஒய்ஃப் கிட்ட சொல்லணும். சொல்லலைன்னா என்ன ஆகும்? அவ்வளவுதான் டைவர்ஸ் தான். சொல்லலைன்னா என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் அதான். அவ்வளவுதான். மிஸ் அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய கதையாயிரும். சின்ன கதை ஆமா. பெரிய கதை. விரிசல்கள் வரும். அப்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபெவிகால் போட்டு நம்ம வந்து எது போட்டு ஒட்டினாலும் ஒட்டாத மாரி போயிடும். அப்ப டிரான்ஸ்பரன்சி இது அப்படின்றது கணவருக்கு மட்டுமா இல்ல மனைவிக்கு மனைவிக்கும். நீ கன்னியா இருந்தா உன்னோட லைஃப் பார்ட்னர் கிட்ட இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோ. உண்மையை சொல்லிரு. ஃபாலோ பண்ணிக்கினா உனக்கு நல்லது. ஃபாலோ பண்ணலன்னா சனிக்கு நல்லது. ரொம்ப சிம்பிள். சனி அந்த வேலையை செய்வார். பக்காவா செய்வார். ஓகேங்களா?